டேய் ஜேக்கப், உன் பேச்சை கேட்டு தான் அவர் கொண்டு வந்து இங்கே ஒளிச்சு வச்சோம். என்ன மாட்டி விட பார்க்குறியா? சரி பயப்படாம வாடா, இருக்காரா செத்துட்டாரான்னு பார்க்கலாம். என் பேர் ஜெரால்டு. இவனுங்க 2 பேரும் என்னை பற்றி தான் பேசின்னு வரானுங்க. ஒரு வகையில் நான் ஒரு ரவுடி பைய தான், ஆனால் இந்த கதையில் வர அளவுக்கு இல்லை. நாம் எல்லோரும் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அது இதனால தான் நடந்திருக்கும், இதுக்காகத்தான் நடந்திருக்கும்னு முடிவு பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் அது எதுக்காக வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி நடந்த விஷயம் சரியானதாக இருந்து தவறாக புரியப்பட்டு புகழப்பட வேண்டியவனும் இகழப்பட்டால் டூப்ளிகேட் ரவுடியாக உள்ளவனும் ஒரிஜினல் ரவுடியாக மாற்றப்படுவான். டேய் 2 மணிக்கு எடுத்துன்னு போக வேண்டிய சாப்பாடை 4:30 மணிக்கு எடுத்துன்னு போறோமே, அண்ணன் பார்த்தா திட்ட போறாரு. ஆமாம் ஆமாம், எதுக்கும் கொடுக்கும்போது 4 ஸ்டெப் தள்ளி நின்னே கொடு. உதயா உதயா உணர்கிறேன் உயிராய் உனையே. என்னடா இவனுங்க மட்டும் எப்படி பாடுறானுங்க? நமக்கு வரவே மாட்டேங்குது. தாயுமானவனே. ஏய் இரு இரு, அண்ணன் யாருக்கிட்ட கையாட்டி பேசிட்டு இருக்காரு? போ போ போ. யாருக்கிட்டடா கையாட்டி பேசிட்டு இருக்காரு இப்படி? தெரியலையேடா. சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாமா? சரி வா 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 வா. நோ, என்னண்ணா இது? ஐயா ஐயா, ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே இருந்து உனக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு போல இருக்கு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இப்போ நான் டான்ஸ்லாம் ஆட கற்றுக்கினேன், பார்க்குறியா? எப்படி? என்னண்ணா வெளியே நம்மளை போலீஸ் தேடி நிற்குது, நீ என்னன்னா இங்கே பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடின்னு என்ஜாய் பண்ணி நிற்கிற? விஜய் டிவியில் சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னமா டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? நாம தான்டா அடிதடின்னு லைஃப் என்னமோ வேஸ்ட் பண்ணிட்டோம். டேய் ரவுடி தொழிலே நமக்கு வேணாண்டா, எல்லாத்தையும் விட்டுறலான்னு தோணுது. நோ, என்னண்ணா என்னென்னவோ பேசி நிற்கிற? நீ போகிற போக்க பார்த்தா சரண்டர் ஆகிடுவ போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குண்ணா. நாங்கள் 2 பேரும் உன் கூட இருக்க வரைக்கும் உன்னை அதை மட்டும் பண்ண விட மாட்டோம்னா. நீ ஜெயிலுக்கு போனால் நாங்களும் பின்னாடியே வருவோம். நீ ஒன்றும் நல்லவனை வெட்டலையே. சரி அதெல்லாம் விடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருக்கணே, இந்த இடம் சேஃப் தானே? என்னண்ணா இப்படி கேட்ட? இந்த இடம் ரொம்ப சேஃபு, ஒரு ஈ காக்கா கூட உள்ளே வர முடியாது, அது நான் கேரண்டி. நீ தைரியமாக இருந்தா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
என்ன சொன்ன நீ? தைரியமாக இருந்தா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கொய்யால போலீஸ் ஜீப்பில் கொண்டு போகும்போது பார்த்துன்னு தான்டா இருப்பேன். யார்ரா அவன்? தெரியலண்ணா, ஒருத்தன் கையை வெட்டிட்டு போலீஸுக்கெல்லாம் பயந்து நிற்கிற. என்னண்ணா நீ? டேய் சும்மா இருடா. அதுக்குன்னு அவங்ககிட்ட மாட்டிக்கின்னு கழுதிங்க சொல்றியா? சரி சரி, சத்தம் போடாதீங்க. சு சு. டேய் கையடுறா. யாரா நீ? இங்கேயா வந்த? இங்கே யாருன்னு ஜெரால்ட்டு? ஏன் கேட்குற? நான் தான். கொரியர். கொரியரா? இந்த அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா என்னண்ணா நீ காமெடி பண்ணின்னுக்குற? உங்கள் வீட்டில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடமே இருக்குது. உங்கள் வீட்டாண்டா தான் போனேன். உங்கள் பாட்டி தான் இங்கே இருப்பீங்கன்னு சொன்னாங்கோ. அதாண்ணா இங்கே வந்தேன். நான் அங்கே இருக்கிறத யார்கிட்டையும் சொல்லிடாத. ஆமாம் ஆமாம், நான் சொல்லி தான் வெளியே தெரிய போகுது. ஆளை விடுங்கடா சாமி, இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சனோ. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஊரெல்லாம் சுற்றி கூட்டின்னு வந்து ஏன் வீட்டு பின்னாடி என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? நாங்கள் அடிக்கடி இங்கே வந்திருக்கோண்ணா, உனக்கு தெரியாது. ரொம்ப சேஃபான இடம்ண்ணா. எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் ரிமோட் கார் கிளாஸ் விட வந்திருக்கோம். இல்லடா? ஆமாம் ஆமாம். என்னடா ஆமா? ஒழுங்கு மரியாதையாக 2 பேரையும் பின்னாடியே வாங்க. ஏண்டா மோட்ரு, ஒயரு, வீலு, பேட்டரி எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களே, அது பாம் செய்கிறதுக்கு இல்லையா? பொம்மைகளை வச்சு விளாட்றவங்க கூடலாம் கூட்டு சேர்ந்த பாரு. என்ன சொல்லணும்? அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ல? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. எங்கண்ணா போகிறது? பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டியை விடு. இன்னைக்கு நைட்டு அங்கே தான் தங்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஜெயில் வாசலில் கொண்டு போய் விட்டீங்கன்னா நானே உள்ளே போய் தாப்பா போட்டுப்பேன். டேய் நம்மளை மாதிரி ரவுடிங்களுக்கு பப்ளிக் பஸ் ஸ்டாண்டு தான் சேஃப். போகலாம். என்னமோ சொல்கிற. சரி போகலாம். சரி போ. சிம்மடு இந்தா. கால் வருது. எடுத்து பேசுனா. ஆ ஹலோ கிழவி நீயா? என்கிட்ட காசுலாம் இல்லை கிழவி. 250 ரூபா தான் இருக்குது. அனுப்பவா? இரு ஜிபே பண்ணுறேன். கிழவி தான்டா கால் பண்ணிச்சு. அப்படியா? தாத்தா சாக கிடக்கிறாராம், அதான் காசு கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் காசை கொடுண்ணா. ஆ ஏன்டா நீ வேற? ஏய் அந்த காலத்து மனுஷன்டா. அவர் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி? உன்னால் முடியுமா? சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? நான்லாம் 90s கிட்ஸ்ண்ணா. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசவே வரமாட்டேது. இதில் எங்கிருந்து? டேய் இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் சேஃபாக ஆளுக்கு ஒரு மூளையாக போய் படுத்துக்கோங்க. சரிண்ணா சரிண்ணா சரி.
போலீஸ் போலீஸ். டேய் கையடுறா. யாரும்மா நீ? ஏமா எங்க நடிச்ச? நான் 10th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் முடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன். அம்மா ரொம்ப திட்டிட்டாங்க, அதான் தென்காசியிலேருந்து பஸ் ஏறி இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க போகிற. ஓ, என்ன நீ அப்படி நினச்சிட்டியோ? என்னம்மா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க? அம்மா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப வந்துட்டுருக்கிய. இதை ஒருக்கான குமாரதாஸ், இவன் 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஆனால் படிக்க பிடிக்காமல் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். இவன் ஃப்ரெண்டு அசோகா தினேஷா. அசோக்ண்ணா. ஆ, அசோக்கு 10th ஃபெயிலு. ஆனால் இப்போ அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எங்களை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கான். போயிட்டு நல்லா படிக்கிற வழியை பாரு. போயிட்டு நல்லா மேலே படி. டேய் எடுறா வண்டியை தென்காசிக்கு. டேய் குமாரதாஸ், அந்த லெட்டர் அந்த பொண்ணு பேக்லேயே விழுந்துருச்சேடா. கடைசி வரை என்ன ஏதுன்னு படிக்கவே இல்லையேடா. சரி போயிட்டு போகுது, அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ஊருக்கு கூப்பிட்டு போகலாம். என்னண்ணா காலையில் வந்ததுலேருந்து இங்கேயே உட்காந்து நிற்கிற? சரி வா ஊருக்கு போகலாம். என்னண்ணா பேச பேச ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? ஊருக்கு போகலாமா வேணாமா? நான் என்னாச்சுண்ணா? என்ன லைஃப்டா அது? 2 நாளாக போலீஸுக்கு பயந்து காடு மேடெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நைட்டு யாருனே தெரியாத ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் வச்சு பலாரம் நடிக்கிறான். அந்த பொண்ணு என்ன விளங்காதவன், உருப்படாதவன் நினச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிட்டா. அதுதான் என்னால் தாங்க முடியல. நான் பொம்பளை பொறுக்கியாடா? சொல்லுங்கடா, நான் பொம்பளை பொறுக்கியா? இதுவே எங்க அம்மா இருந்திருந்தா என் புள்ள அந்த மாதிரி இல்லடின்னு சொல்லிட்டு அவ கண்ணத்துல பலார்னு அடிச்சிருப்பா. என்ன பண்றது? ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? சின்ன பொண்ணு தானே. என்னை யாருமே இப்படி அடிச்சது இல்லடா. தனியா உட்காந்து அழனும் போல இருக்குடா. ஸ்கூல்ல தன்னோட மாணவி கிட்ட பாலியல் சீண்டல் பண்ற ஒரு டீச்சர் இருக்கும்போது அவன் கையை வெட்ட
என்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரவுடி எப்போதும் இருப்பான்.